அங்கே வாங்க இன்னைக்கு ஒரு பெரிய பீன்ஸ் குழம்பு குக்கரில் எப்படி சிம்பிளாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு இந்த கிரேவி நல்லாயிருக்கும், ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இது வந்து இப்போ இது கிரேவி இப்போ பச்சை கிரேவி தான் இப்போ வாங்கிட்டு வந்து அதை இப்போ தொளிச்சு வச்சிருக்கேன். நான் தான் தொளிச்சிட்டு வந்து ட்ரை பீன்ஸ் எல்லாம் இது பச்சை பீன்ஸ் தான் தொளிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் போட்டு. அதனால் பச்சை பீன்ஸ்னால இது வந்து ஊற வைக்க தேவையில்லை. இதை ஒரு க்ளீன் பண்ணிட்டா போதும், ஒன் டைம் க்ளீன் பண்ணால் போதும். அது தேவையான பொருட்கள் வந்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, தேங்காய் வச்சிருக்கேன். மசாலா நம்ம வணக்கும் போது போடும்போது நான் காமிக்கிறேன். இது சிம்பிளாக வச்சு முடிச்சலாம் குக்கர்லேயே. வாங்க பார்க்கலாம் எப்படி வைக்கலாம்னு. முதல்ல இப்போ இந்த பீன்ஸ் வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு அலாசம் லாசிங்கவே போதும். தண்ணி ஃபில்டர் பண்ணுறோம். வாங்க இப்போ குக்கரை வச்சு தாளிச்சு விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து ஒரு பட்டை இலை போட்டுக்கோங்க. பட்டை இலை, பிரிஞ்சி இலை, இது கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். இது பொரிஞ்சோடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எடுத்து போட்டுலாம் இது பொரிக்கும். இது பொரிஞ்சிச்சிங்கன்னா வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க. அது கூட தக்காளி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வேடிட்டு ஒரு 2 நிமிஷம் குக்காய் தான். தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை கட் பண்ணியாச்சு. தலை வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். கிரேவி குக்கான வருது. இப்போ வந்து தண்ணி இருக்குது, தண்டை கொண்டு போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது போட்டுக்கிட்டிங்கன்னா. இது தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் போட்டுக்கலாம். இது தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். குழம்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போவே சீக்கிரம் வணங்கி போட்டுருங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன். நல்லா வணக்கிட்டு தக்காளி நல்லா குக்கான வரைக்கும் நீங்கள் அந்த மொச்சையை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஒரு டைம் க்ளீன் பண்ணி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். தேங்காய் வேறு அரைச்சி ஊற்றணும். இதுக்கு நான் காரப்பொடி போடல. இது வந்து கரம் மசாலாமல் மட்டன் மசாலா போட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் காரப்பொடி இன்னும் போடலாம். மிளகாத்தூள் போடலாம். லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது 1 டம்ளர் தண்ணி தேங்காய் ஃபுல்லாக 1 டம்ளர் தண்ணி அரைச்சி ஊற்றும் போது க்ளீன் பண்ணி கரெக்டாக இருக்கும். பேலன்ஸ் ஆகிடும். இந்த தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு ரெட் சில்லி, ஒரு க்ரீன் சில்லி, பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த காரமே போதும். இந்த கிரேவிக்கு வந்து இந்த மசாலா வந்து அவ்வளோ கறிக்குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். நல்லா பிடிச்சி வாங்கிட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. கொடுப்பாங்க. இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்கன்னா கிரேவி மாதிரி நல்லா இது கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி 1 டம்ளர் ஊற்றி அதில் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸி நல்லா க்ளீன் பண்ணி அதில் ஊற்றிருக்கேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, தோசைக்கு கூட நல்லா இருக்கும். ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கு சப்பாத்திக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கண்டிப்பாக சொல்லுங்கள். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடும். நாங்கள் பக்கம் 3 விசில் ஆல்ரெடி வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க. இந்த கிரேவி வந்து நல்ல கறிக்குழம்பு டேஸ்ட்டுக்கு இருக்கும். நீங்கள் வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ரைஸுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இருக்குன்னு சொல்லுங்கள். பீன்ஸ் குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள் ட்ரை பண்ணி சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக இருக்கும். சப்பாத்தி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே 3 விசில் விட்டேன். கொஞ்சம் ஆச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்கும்.